இல்லை, இந்த தேர்தல் தேதி அறிவிப்புங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அரசியல் நோக்கம்தான். அது வந்து 100 விழுக்காடு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், கேரளா இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் ஒரே தேதியில் நடந்து ஒரே ரிசல்ட் வந்ததை நம்மளே லைவ் பண்ணி அப்படி தான் பார்த்துருக்கோம். தமிழ்நாடு ரிசல்ட்டு, தமிழ்நாடு தேர்தல், ஓட்டு எல்லாம் ஒன்றா நடந்தது. இப்போ இவர்களுக்கு வந்து இப்படி பிரித்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக கூட்டணி உறுதியாயிருச்சு, அதிமுக கூட்டணி உறுதியாகலை. அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதெல்லாம் இப்போ அங்கே எதிர்க்கட்சிகளுக்கு கொஞ்சம் இது இஷ்யூவாக இருக்கோ அங்கெல்லாம் உடனே தேர்தல் வச்சிடணும். இது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இதை நம்ம ரொம்ப கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இப்போ நீங்கள் இந்த தேர்தல் மெத்தடில் பாருங்கள், மோடி அவர்கள் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்லேருந்து மோடி, அமித்ஷா எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் உள்ள வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் இந்த ஒரு கட்சி அது போகும் தானே. இல்லை பண்ணட்டும், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் வரை அவங்க முதலமைச்சர்களை கூட்டு வந்துலாம் பிரச்சாரம் செஞ்சாங்க, பண்ணட்டும். ஆனால் இந்த முறை பாருங்கள், பிற மாநில தேர்தல்கள் நடந்த மாதிரியான மோடியினுடைய முக்கியத்துவம் வந்து இந்த தேர்தலில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையும் அலைன்ஸ் எப்படி சொல்றீங்க? 9 ரூபா தான் கூட்டணி கணக்கு. 3 முறை வந்திருக்காரு பரப்புரை கூட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது கடந்த முறை, நம்ம சித்தராமையா சிஎமான தேர்தல். அந்த தேர்தலில் எடியூரப்பா என்கின்ற ஒரு மனிதரே சீனில் இல்லை. சரி, சாட்டெல்லாம் ஆர்கே சாட்டெல்லாம் கிடைச்சது. ஜெகதீஷ் ஷெட்டரையோ அந்த மாநிலத்தின் தலைவர்கள் யாரையுமே பிரதிநிதிப்படுத்தலை. எங்கே போனாலும் அமித்ஷா, மோடிக்கு வாக்களியுங்கள், அமித்ஷாக்கு வாக்களிங்கன்னு தான் கர்நாடகத்தில் பிரச்சாரமே செஞ்சாங்க. மோடி, அமித்ஷாவுடைய இதுங்கிற கான்செப்ட். ஆனால் இந்த முறை அவங்க அப்படி கிடையாது. அசாமில் ஒரு 9,000 ரூபா போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் இது பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுத்துங்க, உடனே தேர்தல் நடத்துங்க. நம்ம ஒரு 9,000 ரூபா போட்டிருக்கோம். அலையன்ஸ் இங்கே சிக்கலாக இருக்குது, உடனே தேர்தலை நடத்திடுங்க. கேரளாலையும் இதையும் நமக்கு இங்கே அலையன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் தள்ளி போங்க, வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ திமுக 5,000 போட்டது ஒரு எஃபெக்டாக இருக்கும், அதை கொஞ்சம் ஆறப்போட வைங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பில் ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இது அரசியல் என்பது அப்பட்டமாக தெரியுது.